டிஎல்சி தெரியாதனமா டபிள்யூ அமுக்குனாக்கா கீழே வந்துடுவோம். இது ரியல் லைஃப்ல இது இருக்காங்க இது இந்த மாதிரி கிளைடிங்லாம். பட்டான் படத்துல இவன் ஜான் ஏப்ரஹாம் ஓட்டிட்டு போவாங்க. ஓ சூப்பரா இருக்குங்க, ஜாலியா இருக்குங்க. ஆக்சுவலா அது அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் இந்த ராக்கெட் இன்சூட் பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன் கிலோமீட்டர் கணக்கா போக முடியாதுன்னு நினைக்கிறேன், சும்மா கொஞ்சம் தூரம் போகலாம்னு நினைக்கிறேன். போகலாம், ஓரளவுக்கு போகலாம். சூப்பரா இருக்குங்க. அப்புறமா கொஞ்சம் தூரம் போய் அப்புறம் பேராஷூட்ல குச்சிருவாங்க நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். இல்லை அந்த தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஃபியூல் லிமிட் காட்டும் நினைக்கிறேன். ஆமா அது இருக்கும். தீர்ந்து போச்சுன்னா பேராஷூட் ஓபன் பண்ணிடுவாங்க. ஈடா போறீங்க போல, ஜெட்லாம் யூஸ் பண்றீங்க போல இருக்கு. ஏர்ஃப்ளோ யூஸ் பண்றோம். What a superb location to set out from. வாட்ச் மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ ஷிட். நார்மலாவே போங்க, எதுக்கு ஸ்பீட் அப் பூஸ்ட்லாம் பண்றீங்க? ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அந்த இடத்துல. ஸ்பெக்டேட் பண்ணா ரொம்ப பயங்கரமா இருக்கு வியூ. ஸ்பெக்டேட் பண்ணா 3D வியூலாம் வேற லெவல்ல வருது. மேப் எல்லாம் மவுண்டன்லாம் சூப்பரா தெரியும். அந்த கல்லுக்குள்ள பூந்து போக வேண்டியதானே? போகலாம், நான் முடிக்கணும்னு பார்க்குறேன். அது ரொம்ப ஓவரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி முடிச்சேன்டா ரொம்ப நாள் கழிச்சு. சூப்பரா முடிச்சிங்க 100%. அந்த விங் சூட் இதுதான் இதோட சூப்பரா இருக்கு. அந்த பழைய கேமுக்கு இது நாட் பேடுங்க, வேற லெவலுங்க இது. அந்த டைம்ல இது பயங்கர சூப்பரா இருக்கு. ஸ்டீப்போ கரெக்ட். பார்ட் 2 பார்ட் 3 அவனே கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்குறான் நைட்ரஸ் இல்ல. ஐயோ ஐயோ அப்பா ரொம்ப நினைச்சேன். இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்களா கண்டினியூஸா ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம் பார்த்துருக்கேன். இப்போ பண்ணலாம், நமக்கு அந்த கீஸ் வந்து ஃபுல் கீபோர்டில் ஆடுறோம்ல, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்போயே நான் கொஞ்சம் தைரியமா பண்ணலாம். லாஸ்ட் டைம். ஆமாம் நான் பார்த்தேன், ஸ்பெக்டேட் பண்ணேன், சூப்பராக முடியும். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆஃப்டர் பர்னர் நல்லா போகும். இந்த ஒரு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை பண்ண ஓசி போட்ட பிக்சர் காட்டுது. ஐயோ ஒரே செகண்ட் ரெண்டு வரும். அப்படியா தெரியல, அது 144 என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துருக்கேன். அது பாருங்க 144 நானோ செகண்ட்ஸ் தான் சொன்னேன்ல. கரெக்டா சொன்னேன் நான். கடைசி இது செம்மையா வந்து மேல தூக்கு. ஆமா பூஸ்ட் கொடுத்துட்டாரு. நான் அதை அடிப்படை வச்சவங்கள நீங்க பார்த்தா நானோ செகண்ட்ல வச்சிட்டீங்க. இதுல தானே ஐயோ நைட் மோட் பண்ணிட்டான், கண்ணு தெரியாது. எடுத்த உடனே ரைட்ல போறோம். இது தெரியல, இது இது பயங்கர ஹார்ட் ரைட். உடனே லெஃப்ட் வரும். உடனே கரெக்ட். சூப்பரா போயிட்டீங்க.
சொன்னேன் பட் செய்யல. வெறும் வாய் ரொம்ப தான். கஷ்டம் அது. முடிக்கலாம் ஈஸி தான். சொன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ற மாதிரி தான் நல்லா இருக்கும் இதுல. அந்த மாதிரி இல்ல ஒரே ஸ்பீடு போகுதுல இது. இல்ல ஆஃப்டர் பர்னர்லாம் கிடையாது. இந்த வாட்டி பார்த்து இப்படி எடுத்தேன். சூறாவணி. பட் இதில் தான் மாட்டேன். மாட்டிக்கிட்டேன். இங்கே தான் ஐயோ சேம் ஸ்பாட்ல. ஆமாம். அது நான் கண்ட்ரோல்ஸ் வந்து ரைட் சைடில் டைரக்ஷன்ஸ் வச்சேன்னா சூப்பராக ஓட்டுவேன் நான். அது மாற்றணும்னு நினைக்கிறேன். WAS ஆமா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல வர பட் மாட்டேங்குது. இப்போ எனக்கு ஸ்கீ ஸ்னோ போர்டிங் அது வராது எனக்கு மாற்றினேன்னா. ஒரு தடவை மாத்த வேண்டியதான், என்ன பண்றது? பரவாயில்ல, செகண்ட் ரவுண்ட் இப்போ அதே தான் ரைட்ல போனாங்க இப்போ. எனக்கு இந்த ரைட் வரவே மாட்டேங்குது. எனக்கும் வரல. அதை ரைட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் W ப்ரெஸ் பண்ணோம். நான் தப்பு பண்ணிட்டேன். வாயா நீட் ஃபார் ஸ்பீட் ஆடலாக்கா வார்ஸோன் வாட ஆடுறாரு. அப்புறம் கொண்டாயிடுச்சு ஒர்க்ல வித்தி ஆயிட்டுன்றார். அட போயா வேணாம். முடியாதுன்னு சொல்லல. பார்த்தீங்கன்னா அந்த இது வாங்கணும், கேம் பாஸ் வாங்கணுன்றாரு. அது அதுதாங்க அவர் இன்டைரக்டா சொல்லுவாரு, டைரக்டா சொல்ல மாட்டாரு. அப்படி கூட கணேசன் மாதிரி மாற்றி அது டிப்ளமேட்டிக்கா பேசுவாரு அவர். ஓப்பனா சொல்ல மாட்டாரு. அப்படிதானே இருக்கணும். கரெக்ட் தான் அவர் பண்றது. இது எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. அப்படி கிடையாது, டிப்ளமேட்டிக்கா கரெக்ட். எதுக்கு பிடிக்காத கேம் தான். ஏன் பிடிக்கல அதான் எனக்கு தெரியலடா. நல்லா தான் ஓட்டிட்டு சூப்பர் கேம் ஆக்சுவலா. மட்டமா ஓட்டினாதாச்சும் ஓகே சொல்லலாம். அவரு நல்லாவே ஓட்டுவாரு. என்ன எத்தனையோ என்ன S+ ரேஸ்ல பீட் பண்ணிருக்காரு மல்டிபிள் டைம்ஸ். அதானே ஆடவும் தெரியும். ஆட வரல தெரியலன்னா கூட ஓகே. அது என்னமோ பிடிக்கலன்றார். என்னடா ஸ்கேட்டிங் இவ்வளோ சவுண்ட் வருது உன் சைட்ல இருந்து? நான் உங்க பக்கத்துல வரல, எப்படி கேக்குது தெரியல. நல்ல சவுண்டு கேட்குது ஸ்கேட் பண்றது. கேக்குதா? இல்ல குக்கர் சவுண்ட் அது. குக்கர் சவுண்ட். கரெக்ட். மிஸ் பண்ணாம போயிட்டீங்க. கேட்டுதான் மிஸ் பண்ணிட்டேன். இடிச்சிட்டா போயிட்டு நானும் அங்கதான் அடிக்க போறேன். எனக்கு மரம் வந்து ஐயோ நானும் அதே நீங்க ஊந்து அதே எடுத்துணும். அதே மரம் அது ரைட்ல அதே மரம் தான் நினைக்கிறேன். நீங்க அந்த மரத்தை இட்டு தட்டு போக கூடாது. நீங்க விட்டு போயிட்டீங்க மரத்தை. அது உடையிலையே, என்ன பண்றது? வச்சிருந்தீங்கன்னா நான் தப்பிச்சிருப்பேன். கடைசியில நான் ஸ்டண்ட் பண்றேன் பாருங்க. அது கடைசியில பண்ண விட மாட்டான். பண்ண விட மாட்டலாம். ட்ரோன் விட்டான் பாத்தீங்களா? தெரியும் விடுவான். இது நான் தோக்குறது 3Dல பாக்கணுமாமா அவனுக்கு? நான் தோக்குறத வந்து 3Dல பாக்குறான் ட்ரோன் விட்டு. நீங்க பயங்கர லீடிங் போயிட்டீங்க. நான் ஜெயிக்க முடியாது. இதுவரை செகண்ட் பிளேஸ். ஐ யூஸ் பண்றா. ஐ யூஸ் பண்ணினா கையை ஃபோல்ட் பண்ணினா ஃப்ரண்ட்ல போகும். அப்படியா? ஆமா. ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க. இன்னும் இல்லடா. ஆமாங்க. ஐயோ பாயிண்ட் போச்சு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீ வாட் யூ சே இஸ் ரைட். ஐ யூஸ் பண்ணா இன்னும் ஃபாஸ்டா போறான். நாடி தான் போவான். இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணும்போது தான் பண்ணினா ஃபாஸ்டா போக முடியும். கீழே போயிடுங்க, அப்பதான் சேஃப். எல்லாம் கல்ல குதிச்சுடுங்க. மறுபடியும் செம்மையா ஸ்கேட் பண்ற சவுண்ட் வருது. அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டு வரா. இன்னொரு 4 தடவை வரும். அது கதவு சாத்தணும். ஏன்ச்சு போய் சாப்பிட்டு சோம்பேறியா இருக்கு. வராது. ஐயோ இன்னொருத்த ஜாயின் பண்ணிக்கலாம் பாரு. அவனுக்கும் சத்தம் கேட்குமா? குக்கர் சவுண்டு தெரியலையே.
இல்ல அவங்க உங்களுக்கு பேசுறது மட்டும் உங்களுக்கு கேட்குமா இல்லையோ தெரியல. அது வச்சிருந்தாங்க நல்லா இருக்கும். எல்லாரும் கூட ஷேர் பண்ற மாதிரி. அது இல்ல இருக்கேன் நம்ம நடுவுல அவங்க பேசுறது கேட்கலாம்ல. அது கேரக்டர் கத்துற சவுண்ட் அது. இல்ல ஆக்சுவல் பீப்புள் பேசுறது கேட்டிருக்கேன் நான். இந்த கேம்லயா? ஆமா. ஏங்க சொல்றேன். ஹலோ ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும். அப்படியா? வாய்ஸ் ரேட் இருக்குடா இன் கேம்ல. நம்ம தான் எப்படி யூஸ் பண்றது தெரியல. அப்புறம் என்ன நமக்கு வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து முடிய போகுதா கேம்? கன்சோல் போடுவோம். நிக்கிட்டோஸ் நிக்கிட்டோபோஸா? ஏன்டா இவ்வளவு கஷ்டமான பேர் வச்சு? அது தெரிஞ்சுக்க கூடாது நீங்க. அது ஏதாவது ஃபேமஸ் ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருப்பான் இல்ல ஸ்கீ பர்சனா இருப்பான், யாருக்கு தெரியும். வேலண்டினோ ராசி மாதிரியான ஏதாவது கையில வச்சு பால் பண்றான் பாத்தீங்களா? என்ன பண்றாங்க பாருங்க. போச்சு எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணல, ஆனா தேர்ட் பொசிஷன் வந்தாரு.